உறவுகளுக்கு வணக்கம். இன்று ஆளுநரை சந்தித்தார் தளபதி விஜய் அவர்கள். ஆளுநர் பதவி என்பது தேவையா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. மாநில அரசுகளின் சுயமரியாதையை சீண்டும் ஆளுநர் பதவியை அகற்ற வழி. ஆளுநர் அப்படின்றது அது ஒரு அலங்கார பதவி. ஃபுல் அதிகாரம் வந்து ஆளக்கூடிய தரப்புக்கு தான் இருக்கிறது, அரசுக்கு இருக்கிறது தான் அப்படின்றது நம்ம நிறைய நாள் பேசியிருக்கோம். அந்த வகையில் ஆளுநர் கிட்ட போது எப்படி சரியா இருக்கும்னு விஜய் நினைச்சாரு. அதான் எனக்கு புரியல. நன்றி திரு ஐயனாதன். பனையூரிலிருந்து பறந்து வந்த பறவை ஆளுநரை சந்தித்தார். பேசி முடிச்சிட்டாங்க. வெளியில நம்ம மீடியாக்கள் எல்லாம் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி மைக்கெல்லாம் அடிக்க வச்சு அழகா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. தளபதி வருவாரு, பயங்கரமா பேச போறாரு, கோபத்துல கொந்தளிச்சு கொப்பளிக்க போறாரு. ஏன்னா பெண்களுக்கு ஒண்ணுன்னா தளபதி துடிச்சிருவாரு இல்ல. கண்டிப்பா இன்னைக்கு வெயிட்டான ஒரு சம்பவம் இருக்குதுன்னு செய்தியாளர்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கூட்டத்திலேயே விஜய் தொண்டர்களும் இருந்திருப்பாங்க. அவங்களும் வாத்தலைவா 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 வந்து ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ணு தலைவா, இந்த திமுக ஆட்சியே சரியில்லை தலைவா, இந்த திமுக ஆட்சியில தான் தலைவா குற்றங்கள் நிறைய நடக்குது தலைவா, நீ சொல்லு தலைவா இந்த பிரஸ் மீட்ல, அப்புறம் பாரு தலைவா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு அந்த தொண்டை. எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா கார் கதவை திறந்து டாட்டா பாய் பாய் போயிட்டு வரேன் அப்படின்னு மீண்டும் பணியூரை நோக்கி பறந்தது அந்த பறவை. இப்படியாப்பட்ட ஒரு தலைவன் இந்த நாட்டுக்கு தேவையான்னு நீங்க தான் சிந்திக்கணும் மக்களே. ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் இந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக போராட்டம் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல ஒரு கட்சி தலைவர் ஒரு 2 வார்த்தை மீடியாவில் பேசியிருந்திருக்கலாம் இல்லையா? நீங்க ஒரு காணொலியாவது வெளியிட்டு இருக்கலாம். இந்த பெண்ணுக்கு நடந்தது தப்பு, இந்த அரசாங்கம் சரியில்லை, உங்களுக்கு துணையா நான் இருக்கிறேன்னு ஒரு 2 வார்த்தை திமுக எதிர்த்து உங்களால பேச முடிஞ்சா? இதுல இருந்து என்ன தெரியுது? இது போலி அரசியல். தமிழக வெற்றி கழகம் ஒரு போலி அரசியல், கார்பரேட்டோட கைகூலி தமிழக வெற்றி கழகம்னு மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். படத்துல பேசுற வீரவசனம் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல மைக்கி கிடைச்சிட்டா சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறவங்கள நாங்க, சம்பிரதாயத்துக்காக மலை வெள்ளத்துல நிக்கிறவங்கள நாங்கள் எப்போதும் சொல்லல, செயல் செயல் செயல்னு வீரவசனம் மட்டும் பேசுவாரு. ஆனா மக்கள் பிரச்சனையில வந்து நிக்கவே மாட்டாரு. ஒரு பிரஸ் மீட் கொடுக்க முடியாத ஒரு தலைவன் இந்த நாட்டை எப்படி காப்பாற்ற போறாரு? திமுக ஆட்சியில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, இது திமுக ஆட்சி தான் பொறுப்பேற்றுக்கணும். திமுக ஆட்சி சரியில்லை, திமுக ஆட்சியில தான் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, திமுக ஆட்சியில போதை பொருள் தங்கு தடையில்லாம இளைஞர்களுக்கு கிடைக்குதுன்னு ஒரு வார்த்தை உங்களால பேச முடியலையே. நீங்க வந்து இந்த நாட்டை ஆள போறீங்க. என்ன தளபதி? நம்ம தளபதியை நம்பி இருக்கிற சில தற்குறி கூட்டங்கள்லாம் இப்பயாவது தெரிஞ்சுக்காங்க. பேச வேண்டிய நேரத்துல கூட பேசாம போற இந்த தளபதி நாட்டை காப்பாற்ற போறாரா? எனவே இது போலி அரசியல். தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு கம்பெனி, இது எந்த விதத்திலும் மக்களுக்கு நன்மை செய்யாது. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.